Hello friends, இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான புளியோதரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடவே கடுகு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுல. 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மிலே வச்சு வறுக்கணும். அதாவது இந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெடிபட்டு வரும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு வறுத்து விடுங்க. நல்லா வாசம் வரும். இது எல்லாமே வறுபட்டதுக்கு அப்புறம் நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா போதும். இந்த பெருங்காயம்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் உப்பி வரும். இப்போ நமக்கு கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு தட்டையில கொட்டி ஆற வச்சிருங்க. இது ஒரு பக்கெட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். புளி 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கரைச்சி விட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுடரை ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். மண் சட்டி வச்சுட்டு நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இப்போ இது கூடவே நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம புளியோதரைனாலே நிலக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டில் இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு அழகாக செவந்து வறுபட்டு வர வரைக்கும் சிம்மிலே வச்சு வறுத்து விடுங்க. இந்த நிலக்கடலை லைட்டாக இது போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இது கூட சேர்த்துடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். பவுட்ரு கொட்டின உடனேயே லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. பவுடர் நமக்கு கருகிடும். சிம்மில் வச்சு பவுடரை கொட்டி கலந்து விட்டுட்டு உடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியை இது கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா இந்த புளியோதரை பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோம். நமக்கு கடையில் கூட புளியோதரை பவுடர் கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இது போல் வீட்டிலே இது போல் நீங்கள் செய்யும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம்ல எல்லாமே, மிளகு ஜீரகம் இதெல்லாமே, அதனால நமக்கு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா இது போல் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு, அது எப்படின்னா ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது போல் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திரண்டு அழகாக வரும். இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்குல்ல பார்க்கும்போதே. இதை நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உடனே தான் செய்ய போகிறேன்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சாதம் வந்துட்டு நான் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன். வடித்த சாதத்தை இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சாதம் வந்துட்டு இது போல் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு புளியோதரை வந்து குழஞ்சிருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். இப்போ இந்த சாதத்தோடு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை மிக்ஸை வந்துட்டு இது கூட கலந்துட வேண்டியதான். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சட்டியிலே போட்டு கிண்டுறா இருந்தாலும் கிண்டலாம். சட்டியில் போட்டு கிண்டணும் அப்படின்னா அந்த சோறு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடையும். இது போல் சாதத்தை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அப்புறம் இந்த புளியோதரை மிக்ஸை வந்து எடுத்து போட்டு கலந்தோம் அப்படின்னா சாதம் வந்து உடையாது. அதுக்காக தான் நான் வந்து இது போல் செய்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக கலந்தாச்சு, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு மண் சட்டி வந்து சூடாகவே தான் இருக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரையை மாற்றிடலாம். மாற்றி இது போல் அழகாக செட் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியதான். நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் நமக்கு புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரான புளியோதரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.